போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய நிலைகளை நன்கு ஆய்வு செய்து ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு செய்து மாவட்டத்திற்கு ஏற்றவாறு புதிய மாவட்ட செயலர்களை நியமித்தார்கள். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் இருந்த அன்பிற்குரிய தம்பி திரு ராம் அவர்களை மாவட்ட கழக செயலாளராக போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர்கள் நியமித்து இன்று பொறுப்பேற்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற கழக நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அவருடைய ஆசைகளை பெற்று ஏற்கனவே பொறுப்பில் இருந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவருடைய நேரடியாக சந்தித்து அவருடைய ஆசையை பெற்று மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய அன்பையும் ஆசையும் பெற்று இன்று கழக நிர்வாகிகள் அணுகுவதற்கு ஏற்பாக மாவட்ட கழகத்தை இங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்று உங்களுடைய நல்லாசியோடு புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியாருடைய அனுமதியோடு இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட கழக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இளம் வயதிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டு பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் உரிய மரியாதை கொடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினால் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை பெற்று அதைத் தொடர்ந்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை பெற்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரி நகராட்சியில் அன்று நகராட்சியுடைய தலைவராக இருந்த அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சட்டமன்ற தேர்தலே நிற்க வேண்டிய நிலை வந்த பொழுது கழகம் அன்றைய நகராட்சியுடைய தலைவராக இவரை அமர்த்துவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்து நகராட்சி தலைவராகவும் இருந்தார்கள் என்பதை தெரிவித்துக் அவள் ஒரு நம்பிக்கைக்குரிய இளவல் இன்று இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் என்ற பெரிய பொறுப்பை அவரிடத்திலே அளித்திருக்கிறார்கள். இது பெரிய பொறுப்பு. ஆனால் இந்த பெரிய பொறுப்பு என்பது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவன் தந்தை எப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு ஒரு தந்தை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய உத்தரவின் பேரில் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராம் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு இந்த மாபெரும் குடும்பத்திற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு தலைவராக தந்தையாக உன்னை நியமித்திருக்கிறார்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் தந்தை அந்த குடும்பத்தை எப்படி முன்னே நடத்துகிறாரோ அதே போல
இந்த மாவட்டத்தில் கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு குறையிட்டு வருகின்ற பொழுது நேரடியாக விசாரித்து அதை நடவடிக்கை எடுத்து உடனடியாக உதவக்கூடிய அளவிலே மாவட்ட கழக செயலாளர் செயல்பட வேண்டும். எந்த கழகத்தினுடைய சிரமங்கள் என்று தெரிந்தாலும் உடனடியாக விரைந்து சென்று அந்த தொண்டனுடைய சிரமங்களை தொல்லைகளை நியாயமாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் உட்கார்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய பணி. இன்று நாம் வெற்றி வாய்ப்பிழந்தாலும் ஆட்சி கட்டில் அமரவில்லை என்று சொன்னாலும் லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு பொதுச் செயலாளர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். நீங்கள் இளம் வயதாக இருக்கிறீர்கள். இளம் வயதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்ற இந்த பட்சத்தில் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி உங்களுக்கு பொதுச் செயலாளர் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே முன்னால் நின்றிருக்கின்ற கழக நிர்வாகிகள் சார்பாகவும் கழக தொண்டர்கள் சார்பாகவும் ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். கடுமையாக உழைத்து இந்த இயக்கத்திற்கு நீங்கள் இந்த மாவட்டத்தில் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.